Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிஜிட்டல் பேங்கிங் ஆப் ஒன்ன பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு குறிப்பிட்ட பேங்க் உள்ள ஆப் தான். பட் பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து நமக்கு இந்த டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவையான விஷயம். ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தேவை இல்லாமல் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்ல தான் பண்ணணும். சோ ஆன்லைன் பேங்கிங்கா இருந்தாலும் நிறைய பேர் பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய காசு வந்து இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான். சோ ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் earn பண்ணிருப்போம், அந்த காசை வந்து நம்ம இல்லாமல் பண்ணிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் ஆன்லைன் பேங்கிங்க்கு வந்து வராமல் இருந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து கட்டாய தேவையாக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வெளியே போக முடியாது. ஸோ ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அந்த ஆன்லைன் பேங்கிங் ஆப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNB பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்கு. HNB டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்ன இந்த பேங்க் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் போயிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாகவே ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாவே பண்ணலாம். ஈஸியான மெத்தட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது இந்த பேங்க்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், ஆன்லைன் விட்ரோவல், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு HNB பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய eBay அக்கௌண்ட் கூட நான் HNB பேங்க் மூலமாக தான் அதுல இருந்து eBay ட்ராப் ஷிப்பிங் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ eBayல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இவங்களுடைய விசா கார்டு வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணும். ஸோ குறிப்பிட்ட சில பேர் வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் மோஸ்டா யூஸ் பண்ண எல்லா வெப்சைட்லையுமே இவங்களுடைய கார்டு வந்து ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் HNB கார்டு வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் அதனால தான் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன். அந்த பேங்க்ல வந்து ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்லைன் ஆப் வந்து வேலையே இல்லங்கிற அளவுல தான் இருந்துச்சு. அது தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNB டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அது கூடவே இந்த அப்ளிகேஷன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஆப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்டா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றேன். ஸோ பார்க்கலாம் இந்த ஆப்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றது, அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு இது வந்து நமக்கு செக்யூரா இருக்கா இல்லையாங்கிறத வந்து கட்டாயம் பார்க்கணும். சோ அதையும் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு. சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து Play Store ஓபன் பண்ணிடலாம். Play Store ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பார்ல HNB டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டாவே நமக்கு ஷோ ஆகுது. சோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால எனக்கு ஓபன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நான் இந்த ஆப் ஓபன் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. பட் நீங்க இந்த ஆப்பை ஓபன் பண்ணனும் உங்களுக்கு வேற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். அதையும் நான் ஷோ பண்றேன். பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து அக்கவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு பயோமெட்ரிக் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க லாகின் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா ஸ்மார்ட் போன்லயும் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. லாகின் பாஸ்வேர்டை கூட வேற யாராலும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பயோமெட்ரிக் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ நான் வந்து ஜஸ்ட் டப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை டப் பண்ணோனே என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து கட்டாயம் வரும். சோ அப்படி இல்ல உங்களுக்கு வந்து பாஸ்கோட் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்கோட் என்டர் பண்ணி கூட உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு நியூ யூசரா இருந்தீங்கன்னா கட்டாயம் நியூ டு மொபைல் பேங்கிங் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படிங்கறத உங்களுக்கு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோனே பாத்தீங்கன்னா அவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்டாவே கொடுத்திருக்காங்க. மொபைல் பேங்கிங் பத்தி இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ண போறது இல்ல. சோ அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நம்பரை தான் என்டர் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியை வந்து வெரிஃபை பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பர் இல்லாட்டி உங்களுடைய ஐடி கார்டு இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐடி கார்டு தான் யூஸ் பண்ணேன். சோ ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். சோ நான் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இத முதல்ல பண்ண விஷயங்கள், அதாவது பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் ஐடி கார்டையும் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர் யுவர் 6 டிஜிட் கோட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத வந்து எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஷோ பண்ணிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற நம்பருக்கும் நீங்க ஆல்ரெடி இந்த பேங்க்கு கொடுத்திருந்த நம்பரும் வித்தியாசமா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ ஃபர்ஸ்டா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்கு கால் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து ஃபர்ஸ்டா சேஞ்ச் பண்ணணும். சோ அதை சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடைக்கும். சோ ஆன்லைன் பேங்கிங் மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கட்டாயம் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதாவது OTP அப்படிங்கறத வந்து நீங்க கட்டாயம் ஆக்டிவேட் பண்ணியே வச்சிருங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கவுண்ட்ல நம்மளுக்கே தெரியாம காசு எங்கேயாச்சும் ஹேக் ஆகி போகுதுன்னா அது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அதை சேவ் பண்ணலாம். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுடைய வித்ட்ரோவலோ நீங்க டிபாசிட் பண்ணாலோ மெசேஜ்
மெசேஜ் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்கோட எப்பயுமே உங்களை ஒர்க் பண்ணுற நம்பர்ஸை வந்து கொடுத்து வச்சிருங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் பேங்கிங்க்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த விஷயம் வந்து கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய 6 டிஜிட் நம்பர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அவங்களே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு, அதை வச்சு உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நியர்பை பிரான்ச்சுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பிரான்ச்சுக்கு போகிறது வந்து சக்ஸஸாக இருக்காது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டில் இருக்க நம்பரை என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெபிட் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கார்டுக்கான ஒரு பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் நம்பரையும் கொடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டு நம்பரை என்டர் பண்ணிடலாம். கார்டு நம்பர் என்டர் பண்ணி உங்களுடைய பின் எல்லாமே வெரிஃபை ஆகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டாயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க யூசர் நேமா வந்து யூஸ் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைப்படலாம் ஆன்லைன் பேங்கிங்ல. ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஞாபகம் இருக்க ஒரு யூசர் நேம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு விருப்பமான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க இந்த ஆன்லைன் பேங்கிங் குள்ள வரதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 டிஜிட்ல வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த 6 டிஜிட்ல வந்து நீங்க என்டர் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் கிரியேட் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அதே பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் நம்மளுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் பேங்கிங்க்கு. ஸோ ஆரம்ப காலத்தில் இவங்க கொடுத்துருந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் போயிட்டு கட்டாயம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமாக மாறிடுச்சு. ஸோ ஆன்லைனில் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பயோமெட்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும். நான் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்குது. அது வந்து எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், இந்த 2 விஷயம் நம்மளுக்கு ஷோ ஆனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். விருப்பம்னா நம்மளுக்கு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு 4 ஐக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஐக்கன்ல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக ஹோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிஃபோன் ஐக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அதை டப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து கால் போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெனு பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இன்டர்ஃபேஸில் வந்து இந்த அளவு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக இருக்க ஒரு முக்கியமான பட்டனை வந்து நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அம்புக்குறி 2 பக்கம் போயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஐக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க இதை வந்து டப் பண்ணலாம். டப் பண்ணா பே டு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டப் பண்ணி சென்ட் பண்ணலாம். பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு ஓன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். ஸோ இது 2ல உங்களுக்கு விருப்பமானதை வந்து டப் பண்ணலாம். ஸோ அட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் என்ன பேங்க் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா பேங்க்குமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், நிக் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து டேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்பயே சென்ட் பண்ணணுமா இல்லாட்டி உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணணும், பட் நாளைக்கு நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டேட்டை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டில் வந்து சென்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவோம் இந்த பேமெண்ட்டை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெனு பாரை கிளிக் பண்ணலாம். மெனு பாரில் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான பில் பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து யூட்டிலிட்டி பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மொபைல், ஃபிக்ஸ்ட் லைன், டிவி, இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு பேமெண்ட், எஜுகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பில் பேமெண்ட்டை வந்து பே பண்ணலாம். ஒரே ஆப்பில் எல்லாத்தையும் டப் பண்ணி உங்களுக்கு பே பண்ணலாம். தனித்தனி ஆப்பாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ யூட்டிலிட்டி பேமெண்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு, வாட்டர் போர்டு, அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே வந்து உங்களுக்கு டப் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி அமௌண்ட் என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணிட்டு போக மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் பேங்கிங்ல இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து ஈஸியாகவே பண்ணலாம். அதுவும் HNB டிஜிட்டல் பேங்கிங். HNB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் டிஜிட்டல் பேங்கிங்ல ரொம்பவுமே முன்னணியில் இருக்க ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இதில் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதனால தான் நானும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம டிஜிட்டல் பேங்கிங்ல இந்த அப்ளிகேஷனை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ HNB டிஜிட்டல் பேங்கிங் யாராச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா
அப்படின்னா அவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல பார்த்திருக்கீங்கன்னா, நான் மிஸ் பண்ணது ஏதாச்சும் பார்த்திருக்கீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னும் வரும் வீடியோக்கள்ல வந்து நம்ம இன்னும் ஆன்லைன் பேங்கிங் பத்தி பார்க்கலாம். இன்னும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, எந்தெந்த பேங்க்ல வந்து இந்த மாதிரி நல்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே நம்ம வீடியோஸா போடலாம். சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தேவைப்படும். சோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.